Hi everyone. SBI practice sessionல ரீசனிங்க்கு பார்த்த மாதிரியே இப்போ ஆப்டிடியூடுக்கும் பார்க்க போகிறோம். அண்ட் இது SBI POக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் ஓவர் ஒரே மாதிரி சிலபஸ் தான் இருக்கும். ஸோ எல்லா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்குமே இது யூஸ் ஆக போகுது. ஸோ இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கல்ல, அவங்களும் நீங்கள் பார்க்கலாம். இந்த செஷனை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்லலாம் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் ஆகிக்கோங்க. அண்ட் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட்னா அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம நிறைய சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு உங்களுக்கு தி பெஸ்ட் ஆஃபர் வந்துட்டு அவைல் பண்ணி தருவாங்க. ஓகே, இப்போ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரீசனிங்கில் பார்த்தோம்ல, அது மாதிரி ஆப்டிடியூட்லேயும் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஐ பார்த்தோம் அப்படின்னா 5 to 10 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது பிஓ அப்படின்றனால 10 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் வந்துட்டு ஒரு 5 to 8 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது பிஓ எக்ஸாம்னால. தென் மிஸ்ஸிங் ஆர் ராங் நம்பர் ஒரு 5 மார்க்ஸ் கேட்கலாம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்தால் 5 மார்க்ஸ்க்கு வரலாம். கேஸ்லெட் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு 3 to 5 மார்க்ஸ்க்கு வரலாம். அண்ட் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஒரு 10 to 15 மார்க்ஸ்க்கு வரலாம். தென் நம்ம ஸ்கிப் பண்ணுற டாபிக் இது ரெண்டும், டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் குவான்டிட்டி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். இதுவும் வந்துட்டு கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, பிகாஸ் இது SBI PO எக்ஸாம். அண்ட் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதையும் டச் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம இடையில ஒரு நாள் பார்த்துடலாம் இந்த ரெண்டு டாப்பிக்கும். ஓகே, இப்போ செஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். Your time starts now. ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டு கன்வர்ஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது போட்டுடலாம். இது எப்படி போட்டிருக்காங்க, இன்ட்டு 1 + 1. ஃபர்ஸ்ட் லாஜிக் இன்னும் கண்டுபிடிக்கலாம, செகண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், இன்ட்டு 1 + 1. அடுத்து தேர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 18 போயிடும். 18 - 3, அப்போ இன்ட்டு 2 - 3 அப்படின்னு வரலாம். அல்லது இன்ட்டு 1.5 போடுங்க. இன்ட்டு 1.5 போட்டிங்கன்னா 1க்கு 9, 0.5க்கு 4.5, அப்போ 13.5 + 1.5 போடலாம். அப்போ இதுக்கு ரெண்டு லாஜிக் இருக்குது இப்போதைக்கு நமக்கு, இன்ட்டு 1.5 + 1.5 ஆர் இன்ட்டு 2 - 3. பட் இன்ட்டு 2 - 3 போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இங்கே மட்டும் 2 3 அப்படின்னு போட முடியாது. அப்போ இன்ட்டு 1.5 + 1.5 தான் லாஜிக்காக இருக்க முடியும். அடுத்து பாருங்க, இது ரெண்டும் என்ன கன்வர்ஷனில் இருக்குன்னு, இன்ட்டு 2 + 2. அப்போ கரெக்டாக இருக்கா, இன்ட்டு 2 + 2. அப்போ அடுத்து என்ன இருக்கும், இன்ட்டு 2.5 + 2.5. 32 × 2 is 64 and 0.5க்கு 16 + 2.5 போட்டோம் அப்படின்னா 12 182.5. So the answer is A. A is the correct answer. எவ்வளோ பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் எவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த கொஷின், your time starts now. ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இருக்க மாதிரி தான் இருக்குது, இல்லை அடுத்தடுத்த நம்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் வர சான்ஸ் கம்மி தான். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கலாம். நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 6, இது ரெண்டுத்துக்கும்
12. இது ரெண்டுத்துக்கும் 20. இது ரெண்டுத்துக்கும் 30. இப்போ இதுல எதுவும் லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 6, அடுத்து 8, அடுத்து 10. அப்போ அடுத்து என்னவா இருக்கணும்? 12 இருக்கணும். அப்போ 12னா இங்க 42. அப்போ 86 plus 42. அப்போ 128. So the answer is option A. Answer check பண்ணிக்கோங்க. And அடுத்த question. Your time starts now. Yeah, time up. இது எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தோன்னே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லாஜிக் கண்டுபிடிச்சிடலாம். 222லேருந்து 110 வரணும். அப்போ என்ன பண்ணணும்? -2 டிவைடட் பை 2 போட்டால் தான் இது வர முடியும். ஓகே, இப்போ ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் -2 போட்டோம் அப்படின்னா 108. 108 by 2 போட்டோம் அப்படின்னா 54. யா, அப்ளை ஆகுது. அதே மாதிரி இதுக்கு போட்டு பாருங்க. 54 - 2 is 52. by 2 போட்டோம்னா 26 வந்துருச்சு. இதே மாதிரி -2 போடுங்க. 26 - 2 is 24. by 2 போட்டோம் அப்படின்னா 12. So the answer is E, 12. Next question. Your time starts now. ஓகே, டைம் அப். இது எல்லாருமே வந்துட்டு சீக்கிரமே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 2லேருந்து 1 வரணும்னா என்ன பண்ணணும்? 0.5 பண்ணியிருப்பீங்க. இன்ட்டு 0.5. 1லேருந்து 1னா இன்ட்டு 1. இங்கே பார்த்தாலே தெரியுது. இன்ட்டு 1.5. இங்கே இன்ட்டு 2. அப்போ இங்கே இன்ட்டு 2.5. 3 2s are 6. 3ல 0.5 பண்ணோம் அப்படின்னா 1.5. ஸோ தி ஆன்சர் இஸ் 7.5. C is the answer. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். Your time starts now. இதுவும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். Yeah, time up. இதுக்கு நீங்க லாஜிக் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். பிகாஸ் இது லாஜிக் ஃபாலோ பண்ணி இல்லை, அதாவது பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி இல்லை. இதோட லாஜிக் என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்காத முடியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ கண்டுபிடிக்க முடியுதா? இது 3 கியூப், இது 4 கியூப், இது 5 கியூப், இது 6 கியூப். அப்போ அடுத்து என்னவா இருக்கும்? 7 கியூபா இருக்கும். 7 கியூபோட ஆன்சர் என்ன? 343. இது வந்துட்டு இந்த ரோல வர வேண்டியது. இந்த ரோல என்ன பண்ணியிருக்காங்க? 3 கியூப் -1, 4 கியூப் -1, 5 கியூப் -1 அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ 7 கியூப் -1 is 342. So the answer for this question is C, 342. ஓகே, அடுத்து போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது DI. Your time starts now.
ஓகே, டைம்ஸ் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்? தி பார் கிராஃப் ஷோஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் லிவ் இன் 4 டிஃப்ரெண்ட் டவுன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த பார் கிராஃப்ல கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ இந்த 240 அப்படின்றது என்னன்னா ஏ அப்படின்ற டவுன்ல மொத்தம் எத்தனை பேர் வாழ்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, அடுத்து டேபிள் ஷோஸ் த நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் ஹூஸ் ஏஜஸ் ஆர் above 40 years. அதாவது இந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களோட ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், என்ன கண்டுபிடிக்கலாம்? 40 இயர்ஸ் அண்ட் பிலோ, 40 இயர்ஸ் அண்ட் பிலோல எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதாவது டோட்டல் மைனஸ் அபவ் போட்டோம்னா பிலோ கண்டுபிடிச்சிடலாம். அப்ப போட்டு வச்சுக்கலாமா நம்ம இங்க? 240 மைனஸ் 50 is 190. 280 minus 70 is 210. 260 minus 110 is 150. 320 minus 120 is 200. Okay, இப்போ question பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? Average number of those males and females whose ages are below and equals to 40 years of town A, C, D கேட்டிருக்காங்க. A, C, D ல 40 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க A, C, D அவங்களோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ ஆட் பண்ணுங்க. 200 plus 150 is 350. 350 plus 190 450 540. ஓகே, 540 ஆவரேஜ் கேட்டிருக்கனால டிவைடட் பை 3 அப்படி போட்டோம் அப்படின்னா 180. So the average is 180 and the answer is 180. கரெக்டா போட்டிங்களா எல்லாரும்? ஓகே, அப்ப அடுத்த question போலாம். And your time starts now. Okay, time up. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்திருக்காங்க? Find the ratio of those number of males and females whose ages are above 40 years in town A and B. A, B ல above 40 years. அவங்க ரெண்டத்தையும் ஆட் பண்ண போறோம். 120. இவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம். To those males and females whose ages are below and equals to 40 years in town D. D ல below and equal to 40 years கேட்டிருக்காங்க. அப்ப என்னது? 320 minus 120 is 200. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். 0 0 கேன்சல் ஆகும். 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 4s are 12, 5 4s are 20. So the ratio is required ratio is 3:5. இதான் ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் ஒரு 3 questions கொடுக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் போடுங்க. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதை நம்ம அடுத்த வர செஷன்ல வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கமெண்ட்ல பார்த்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கொஸ்டின், இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஹோம்ஒர்க் கொஸ்டினும் வச்சுக்கோங்க, ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டினும் வச்சுக்கோங்க. இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இந்த டிஐ பத்தின ஒரு பேசிக் அப்ரோச் கொடுத்துட்டேன். இதுல இருக்கிற இந்த 3 சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிஐ கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.